திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 1 வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. விளக்கம். மழை என்பது உலகில் உயிர்களின் வாழ்விற்கு மிக முக்கியமானதாகும். மழை இல்லாமல் உலகின் பொருளாதாரம், விவசாயம் மற்றும் உயிர்களின் வாழ்க்கை சாத்தியமே ஆகாது. மழை வரும்போது அது உலகிற்கு வாழ்வையும் வளத்தையும் வழங்குகிறது. குறள் 2 துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. விளக்கம். மழை என்பது தூய்மையானவர்களுக்கு மிகவும் புனிதமானதாகும். இது அனைவருக்கும் அத்தியாவசியமானது. மழை உலகத்திற்கு நலன்களையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கிறது. குறள் 3 விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம். வானத்தில் மழை பெய்யாமல் இருந்தால் உலகத்தில் இருக்கும் நீர்நிலைகள் வற்றிவிடும். அதன் காரணமாக உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் பசியால் தவிக்கும். மழை இல்லாமல் வாழ்வாதாரம் கஷ்டமாகி வாழ்க்கை கடினமாகிவிடும். குறள் 4 ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால். விளக்கம். விவசாயத்தில் ஈடுபடுவோர் ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டால் மழை குறைந்துவிட்டதை குறிக்கிறது. மழை போதுமானதாக இருந்தால் விவசாயிகள் மழைநீரை நம்பி உழக்கூடிய நிலை இருக்கும். மழை குறைந்தால் மட்டுமே ஏரிகளை நம்பி உழ வேண்டும். குறள் 5 கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற் ராங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். மழை பெய்யாமல் போனால் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கெடும் வரை செல்லும். மழை சரியாக இருக்கும்போது உலகில் அனைத்தும் வளமாகி வளமான வாழ்க்கை உருவாகும். மழைதான் உலகில் அழிவுக்கும் காரணம். அதே மழைதான் வாழ்வுக்கும் காரணம். குறள் 6 விசும்பின் துளிவீழின் அல்லால்மற் ராங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. விளக்கம். வானத்திலிருந்து மழை துளிகள் பொழியாமல் இருந்தால் இதர வழிகளில் பசுமை எங்கும் காண்பது மிக கடினம். மழை இல்லாமல் பசுமையான புல் அல்லது செழிப்பு உருவாக முடியாது. குறள் 7 நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். விளக்கம். மழை பொழிவது நிறுத்திவிடின் நீண்ட கடல்களும் தங்களின் நீரளவை குறைத்து கொள்ளும். மழை இல்லாததால் நீர் வளம் குறைந்து கடலின் இயல்பான தன்மையும் பாதிக்கப்படும். குறள் 8 சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம். மழை பெய்யாமல் வானம் வறண்டுவிட்டால் பூஜைகளும் யாகங்களும் சிறப்புடன் நடைபெற முடியாது. மழை இல்லாதால் தேவர்கள் வாழும் உலகத்திற்கும் வானோர்க்கும் பாதிப்பு உண்டாகும். குறள் 9 தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம். மழை வராமல் போனால் உலகில் தானம் செய்தல், தர்மம் செய்தல் மற்றும் தவம் செய்வது போன்ற செயல்களும் நிறைவடைய முடியாது. மழையில்லாத உலகில் வாழ்க்கை சாத்தியமில்லாமல் போகும். ஏனெனில் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது மழையே. குறள் 10 நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம். உலகம் நீரில்லாமல் இயங்காது. அதைப்போலவே வானம் மழை இல்லாமல் எந்த மனிதருக்கும் ஒழுக்கமும் ஒழுங்கும் நிலை பெறாது. மழை உலக வாழ்க்கையின் அடிப்படை மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் ஒழுக்க தத்துவத்துக்கும் ஆதாரமாகும்.